அப்போ வந்து நம்ம வெங்காய ஜூஸ் இப்போ அப்ளை பண்ணியிருக்கோம். இது வந்து ரொம்ப நல்லது. இப்போ நம்ம முடிக்கு அப்ளை பண்ணலாம், புருவத்துக்கு அப்ளை பண்ணலாம், தாடிக்கு அப்ளை பண்ணலாம். ஏன் இது நல்லது அப்படின்னு சொல்கிறேன்னா, அதில் வந்து சல்ஃபர் இருக்குது. சல்ஃபர் வந்து நம்ம முடியோட கெராட்டின் இருக்குல்ல, இதை வந்து டேமேஜ் ஆகாமல் இதை வந்து இம்ப்ரூவ் பண்ணும். அதனாலேயே நமக்கு வந்து ஹேர் லாஸ் ஆகாது. அப்புறம் ஹேர் வந்து க்ரோத் ஆகிறதுக்கும் திக்காக வளர்கிறதுக்கும் ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும். நம்ம ஹேரில் இருக்கிற கெராட்டின் வந்து லாஸ் ஆயிடுச்சுன்னா நமக்கு வந்து ஹேர் ஃபால் அதிகமாக வரும். அதுக்கப்புறம் லாங் ஹேர்னால் ஹேர் வந்து பிரேக் ஆகும். அது வந்து எந்த இடத்துல இருந்தாலும் அந்த பிரச்சனை நம்ம ஃபேஸ் பண்ண தான் போகிறோம். அதுக்கு வந்து நமக்கு ஆனியன் ஜூஸ் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதனால தான் நம்ம ஆனியன் ஜூஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். அதுக்கு வந்து என்ன சொல்கிறது, இவ்வளோ பெரிய இதெல்லாம் கிடையாது. சல்ஃபர் வந்து நம்ம முடிக்கு கிடச்சா கெராட்டினை வந்து மெயின்டைன் பண்ணுது. ஃபங்கஸ், அதுக்கப்புறம் டேண்ட்ரஃப் இருக்கிறவங்களுக்கும், அதுக்கப்புறம் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வர்றவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த ஆனியன் ஜூஸ் வந்து சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். இதை வந்து நீங்கள் ஆனியன் ஜூஸ் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு மாதத்துலேயே உங்களுக்கு சூப்பரான ஒரு சேஞ்ச் கண்டிப்பாக தெரியும். இதுவே எதுக்கெல்லாம் இது யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஏதாவது நோய் வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப அதிகமாக ஹேர் ஃபால் ஆயிடுச்சு, அவங்க வந்து இதை யூஸ் பண்ணி பிரயோஜனம் இல்லை. அதுக்கப்புறம் ஏதாவது ஹார்மோன் இருக்குல்ல, ஹார்மோனோட இந்த லெவல் சேஞ்ச்னால வர ஹேர் ஃபால், அதுக்கு வந்து இது யூஸ் பண்ணி பிரயோஜனம் இல்லை. அந்த மாதிரி இருக்கிற, அப்புறம் அதிகமாக ஸ்ட்ரெஸ் அடிச்சு ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு ஹேர் ஃபால் ஆகுது, அதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணி பிரயோஜனம் இல்லை. அதுக்கு வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னா, ஹேர் ஆயில் வந்து யூஸ் பண்ணணும். அப்போ என்னோட ஒரு ஹேர் ஆயில் இருக்குது, அந்த ஹேர் ஆயில் நீங்கள் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். அதை வந்து தலையில் தேய்ச்சிட்டு அப்படியே மசாஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்காது. இந்த மாதிரி பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி இப்போ ஏதாவது நோய் வந்துட்டு உங்களுக்கு ஹேர் லாஸ் ஆகிருக்கு, அந்த மாதிரிலாம் சிச்சுவேஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஹேர் ஆயில் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். ரிசல்ட் உண்மையாக சொல்கிறேன், எல்லோரும் யூஸ் பண்ணுற எல்லாருமே பாசிட்டிவான ரிசல்ட் தான் சொல்கிறாங்க. அப்போ அதோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் அதோட லிங்கை கொடுக்குறேன். கண்டிப்பாக அதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு உங்கள் ரிசல்ட்டை சொல்லுங்கள். ஆனால் நம்ம சல்ஃபர் வந்து யூஸ் பண்ணுறது நான் முன்னாடி சொன்ன விஷயத்துக்கெல்லாம் தான். அப்போ இதுக்கும் அதுக்கும் 2 வித்தியாசம் இருக்குது. அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். இதை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா, நம்ம குளிக்கிறதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஆனால் எல்லாருக்கும் இதோட ஸ்மெல் பிடிக்காது. அதனாலேயே இந்த ஸ்மெல் பிடிக்காதனால ஒவ்வொன்றும் போட்டு அந்த கண்டதும் போட்டு மிக்ஸ் பண்ணி ஸ்மெல் இல்லாமல் ஆக்க பார்ப்பாங்க. ஆனால் மெயினான விஷயமே நம்ம சல்ஃபருக்காக தான் ஆனியன் ஜூஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். அப்போ ஏதாவது போட்டோம்னா அதோட சல்ஃபர் வந்து இல்லாமல் ஆகி நம்ம ஹேருக்கு வந்து இந்த சல்ஃபர் கிடைக்காம போயிடும். அதனால் அந்த தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க. அதுக்கப்புறம் காலையிலேருந்து ஒரு 2 மணி வரைக்கும் நீங்கள் இந்த ஆனியன் ஜூஸ் யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் விட்டுருங்க. அதுக்கப்புறம் அப்படியே வாஷ் பண்ணிடுங்க. இனி ரொம்ப எரிச்சலெல்லாம் இருக்கவங்க, ரொம்ப சென்சிட்டிவான ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சோண்டு கோகனட் ஆயில் வந்து யூஸ் பண்ணிவிட்டு அதை தேய்க்கலாம். எனக்கு வந்து நார்மல் ஸ்கின், அதனால நான் கோகனட் ஆயிலெலாம் யூஸ் பண்ண மாட்டேன். அப்போது கொஞ்சோண்டு நம்ம யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. அது நான் வீடியோக்காக தான் யூஸ் பண்ணி உங்களுக்கு காமிச்சேன். இப்போ முடி இல்லாத இடத்துலலாம் அப்ளை பண்ணுறாங்க. இப்போ எங்கள் அப்பாவுக்கு கூட எங்கள் புருவம் இருக்குல்ல, புருவம் வந்து இல்லாமல் ஆயிடுச்சு. அப்போ வந்து இதை வந்து விடாமல் பண்ணி வந்தாங்க. வாரத்தில் ஒரு 4 நாள் பண்ணாங்க. அப்போயே அவங்களுக்கு வந்து இங்கே முடி வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ கண்டிப்பாக தாடியிலையும் இது வரும், தலையிலையும் வரும். ஆனால் நீங்கள் பண்ணுறீங்களா இல்லையா, நீங்கள் விடாமல் பண்ணி வாங்க. டெய்லி பண்ணாதீங்க. வாரத்தில் ஒரு 3 நாள் 2 நாள் பண்ணுங்கள், சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் நான் வந்து லாங் ஹேர், எனக்கு ரொம்ப அதிகமாக ஹேர் இருந்துச்சு. என்னோடய லாஸ்ட்டு முடியை வளர்த்திட்டு இருக்கும்போது என்னோடய ப்ளாகெல்லாம் போட்டிருந்தேன். அதை பார்த்துருந்தா உங்களுக்கு தெரியும், நிறைய முடி இருந்துச்சு. இந்த முடியெல்லாம் வளர்த்தது அந்த ஹேர் ஆயில் தான். அந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணும்போது எனக்கு ஒரு சூப்பர் ரிசல்ட் கிடச்சிது. அதனால் பொண்ணுங்களுக்காக இருந்தாலும் சரி, பசங்களாக இருந்தாலும் யாருக்கு வேணாலும் என்னோடய ஹேர் ஆயில் வந்து யூஸ் பண்ணலாம். எனக்கு ஏன் தெரியுமா, இது சூப்பர் ரிசல்ட் கிடைக்குது, அப்போது நீங்களும் யூஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு இது இருக்குது. அதனால் நீங்கள் கண்டிப்பாக என்னோடய இந்த ஃபோட்டோ நான் இங்கே கொடுக்குறேன், பாருங்கள் எவ்வளோ சூப்பரான ரிசல்ட் இருக்குதுன்னு. அப்போ இன்னும் உங்களுக்கு ரிசல்ட் வீடியோ வேணுனாலும் நான் செய்கிறேன். ஏன்னா ஒவ்வொருத்தங்களும் நான் கொடுத்த அந்த கிடைச்ச ரிசல்ட்டை பற்றியும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்போ உங்களுக்கு ஹேர் ஆயில் கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணாதவங்க இதை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம எல்லாருக்கும் இப்போது சின்ன வயசுலேயே முடி ரொம்ப வெள்ளையாகிறது, அந்த மாதிரியெல்லாம் பிரச்சனை இருக்குது. அப்போ அதெல்லாம் இல்லாமல் ஆகிறதுக்கு நம்ம இப்போயே ஒரு ஹேர் ஆயில் வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா நமக்கு வந்து அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்காது. முடியை பற்றி நம்ம யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதுக்கப்புறம் ஹேர் ஆயில் வந்து உங்களுக்கு தாடி, மீசை, புருவம் எல்லாத்துலேயும் தேய்க்கலாம். அதுவும் நல்ல விஷயந்தான். ஏன்னா ஒரு ஹேர் ஆயில் வச்சுட்டே நம்ம எல்லாத்துலேயும் தேய்க்கலாம். இப்போ தாடியில் வந்து தேய்க்கிறவங்களுக்கு
நல்ல மாற்றம் இருக்குது. அதனால் கண்டிப்பாக நீங்கள் அதையும் யூஸ் பண்ணுங்கள். அப்போ வாங்கினவங்களோட வீடியோ வந்து கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ அவ்வளோதான். எப்படி நம்ம வெங்காய ஜூஸ் யூஸ் பண்ணி நம்ம முடிக்கு சல்ஃபர் கொடுத்து எப்படி நல்லா கேர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் ஹேர் ஆயில் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அதையும் பார்த்தோம். அப்போது உங்களுக்கு வந்து இந்த 2 டவுட் கிளியர் ஆயிடுச்சு. அப்போ தைரியமாக நீங்கள் வாரத்தில் வந்து வெங்காயம் யூஸ் பண்ணுறதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. அதுக்கப்புறம் வெங்காயம் சாப்பிட்றது, சாலட் பண்ணி சாப்பிட்றது, பொரியலில் போட்டு சாப்பிட்றது, இதெல்லாம் ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் ஹேர் ஆயில் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம், ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுறதுல என்னெல்லாம் குணங்கள் இருக்குது அதை பற்றி நம்ம பார்த்தோம். அப்போ இதை 2 தான் நான் சொல்கிறதுக்காக இந்த வீடியோ பண்ணேன். அப்போ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் எனக்கு ஒரு லைக் கொடுங்க. அது வந்து வீடியோ பண்ணுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அப்போ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். I've got an itch I can't scratch, I'm missing a piece that completes a whole part of me, an open wound scar to see. Everybody come here, gather round, welcome to the freak show, the best in town. What the hell's wrong with me?